ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் அப்படின்றதுனால காலையிலேயே எல்லாரும் எந்திரிச்சு சாமியை நல்லா கும்பிட்டாச்சு வீட்டில். அதுக்கப்புறம் டாலஸ் முருகன் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தாங்க கிளம்பியிருக்கோம். டாலஸ் முருகன் கோயிலில் காலையில் 8:30 மணிலேருந்தே பாத யாத்திரை, பால்குடம், காவடின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இருந்துச்சு. ஆனால் இங்கே -4°C அப்படின்றதுனால பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு முருகன் கோயிலுக்கு ஒரு 10:30 மணி வாக்கில் போனோம். உள்ளே போயிட்டோம். ஆனால் செம்ம கூட்டம். முருகருக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. சரி பசங்க அது வரைக்கும் இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால காரில் கொண்டு போய் விட்டுட்டு தாங்க வந்து அதுக்குள்ளே பெரிய லைனாக ஆயிடுச்சு. அந்த குளிரில் நின்றுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நின்று ஆனால் உள்ளே போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கிளம்பிட்டு பையனுக்கு தமிழ் ஸ்கூலு, பேட்மிண்டன் கிளாஸ்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக போய் நம்ம முருகரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தாங்க திருப்பி கோயிலுக்கு வந்திருந்தோம். ரொம்ப அழகான தரிசனமாக இருந்தது ஈவினிங் பார்க்கும்போது. அந்த கூட்டம்லாம் இல்லாமல் பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டோம். ஒருத்தர் அங்கே கூட கேட்டார், விலாக் எடுக்கலையாங்க அப்படின்னு. ஏதோ எடுக்கிறாங்க பாருங்க என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பேசிட்டு பிரசாதெல்லாம் வாங்கிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வேலாபிஷேகம் பண்ணுறாங்க. $3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் வேலாபிஷேகம் பண்ணோம். ரொம்ப ரொம்ப திருப்தியாக அழகான ஒரு தரிசனமாக இருந்துச்சு. முருகரை பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க. காலையில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் ஈவினிங் வந்து பொறுமையாக சாமி கும்பிட்டு வேலாபிஷேகம்லாம் பண்ணதில் பயங்கர திருப்தியாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்னோட வீட்டில் சந்திக்கலாம்.